ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு அந்த பச்சைப்பயிறு எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் அளவுக்கு எடுத்தோன்னா நம்ம பச்சைப்பயிறு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா இது போல் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி விட்டுக்கோங்க. இது போல் ஃபுல்லாக மேஷ் பண்ணணுன்னு இல்லை, ஓரளவுக்கு மேஷ் பண்ணால் போதும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்தோமோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 2 hours பிஃபோர் கூட ஊற வச்சிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம சாமிக்கு படைக்கிறதால நான் கொஞ்சமாக இதில் பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காவை இது போல் இடித்து இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாயாசம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட பாயாசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு முந்திரி பருப்பெல்லாம் நெய்யில் வறுத்து சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு கீ நல்லா மெல்ட் ஆனதும் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து இதில் வறுத்து அதில் போட போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட முந்திரி திராட்சை நல்லா வறுத்து அதில் சேர்த்துட்டு இதை ஒரு 2 minutes நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பாயாசம் ரெடி. பாய்.